பியூட்டி சீக்ரெட் உங்களை மேம்னு கூப்பிடுறதா அக்கானு கூப்பிடுறதா தெரியாது கன்ஃபியூஷன்டா வேற இருக்கு. நதியாவே கூப்பிடலாம். வாட் இஸ் தி சீக்ரெட் மேம்? சீக்ரெட் ஒண்ணுமே கிடையாது. நம்ம எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நான் நல்ல ஃபுடி, பட் அது மாதிரி நான் கஷ்டப்படுறேன். அதுக்கப்புறம் ஜிம் போவேன், வாக் போவேன், யோகா பண்ணுவேன். இதெல்லாம் எனக்கு பிடிக்கும். சோ அதனால நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டோட நான் அது பண்ணுவேன். வாட் இஸ் இன்சைட் மை ஹேண்ட் பேக்? ஆமா மேம். எல்லாம் காட்டணுமா இல்ல சொன்னா மட்டும் போறோம்? இல்ல மேம், அப்படியே என்னென்ன யூஸ் பண்ணீங்க தெரிஞ்சுச்சுன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல மேம். லாட் ஆஃப் கேர்ள்ஸுக்கு நீங்க வந்து எவர் கிரீன் கிரஷ் மேம் எல்லாருக்குமே. அதான் மேம். ஆனா என்னோட பேக் பாத்தீங்கன்னா இது ஒரு கொஞ்சம் ஏஜ் ஆன மூமெண்டோட பேக் தான் உங்களுக்கு தெரியும். முதல்ல வந்து ரீடிங் கிளாஸஸ். ஓகே. என்னென்ன புக்லாம் படிப்பீங்க மேம்? ஜெனரலி வந்து நியூஸ் பேப்பர் தான் அதிகமா படிப்பேன். அப்புறம் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் மேகசின்ஸ் இருந்தா அது படிப்பேன். இதெல்லாம் மெயின்லி நான் யூஸ் பண்றது வந்து நான் கார்ல உட்காந்து கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் எங்கேயாவது போனோம்னா அப்பதான் நான் அந்த நியூஸ் பேப்பர் எல்லாம் அப்பதான் கார்ல நிறைய படிப்பேன். மேம் கார்ல படிக்க கூடாது மேம். ஆமா சொல்லுவாங்க, பட் இட்ஸ் ஓகே. அப்பதான் டைம் நல்லா நமக்காக கிடைக்கும். டிராபிக் இருக்கும். சோ அப்பதான் டைம் கிடைக்கும். நம்ம ஊர்ல எங்க டிராபிக் இல்லாம இருக்கும். எக்ஸாக்ட்லி. ஆமா மேம். இது சன் கிளாஸஸ் மேம். ப்ளீஸ் மேம் சன் கிளாஸ் மட்டும் ஓபன் பண்ணி வியர் பண்ணி காட்டிருங்க மேம். இது வந்து அந்த அற்புதமான சன் கிளாஸஸ். ஆமா மேம். இது போட்டா நீங்க போட்டுற Dress ஒண்ணும் தெரியாது. ஐயோ அது எக்ஸ்ரே கிளாஸா? ஐயோ மேம் அந்த படத்துல இருக்குறதா நல்லது. என்ன ஒரு கனெக்ட். சூப்பர் மேம். ஃபோன் இது எல்லாமே ஒண்ணுமே முடியாது. ஆமா மேம். ஃபோன் இஸ் எசென்ஷியல். நோட்புக் மேம். ஃபோன் வால்பேப்பர்ல இல்ல அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். எனக்கு எழுதுதான் பிடிக்கும். சோ அதுக்காக ஒரு பென் கூட இருக்கணும். பென் எங்கேயாவது இருக்கும். பென் கிடைச்சிருச்சு. ஓகே மேம். பென் இருக்கு. ஹேண்ட் சானிடைசர். நோட்புக்ல வந்துட்டு ஃபுல்லா எது மாதிரி நோட்ஸ் ஏதாவது பண்ணுவீங்களா? இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதாவது மீட்டிங் இருந்துச்சுன்னா இல்லனா ஏதாவது பர்சனல் நோட்ஸ் இருந்தா அதெல்லாம் நான் எழுதிடுவேன். சோ அப்ப ஞாபகம் வருது ஏதாவது இருந்தா அப்ப நான் எழுதிடுவேன். சோ அப்புறம் ரெஃபரன்ஸ்க்காக எல்லாம் becomes very useful. அது ஓகே மேம். அப்புறம் வாலெட் இது இல்லாம அது போக முடியாது. வாலெட் ரொம்ப முக்கியம். we need this. மேம் டிரைவிங் லைசென்ஸ் டிரைவிங்லாம் பண்ணுவீங்களா? ஆமா நல்லா பண்ணுவேன். அப்படி லோக்கல் டாக்ஸி ஓட்றவன் மாதிரி நான் அப்படி அந்த அளவுக்கு ஃபாஸ்டாலாம் ஃபாஸ்டேவே நம்ம சிட்டில எங்க ஃபாஸ்ட் ஓடுறோம். ஆமா மேம். ஃபுல் ஜாம் வாட் டு டு. I drive like a city driver. சூப்பர் மேம். So that is that. லிப் பாம் ரொம்ப முக்கியம். ஓகே. அப்புறம் வேற என்ன? ஹேர் கிளட்ச் மேம். எனக்கு தெரியும். ஏன்னா எப்படி எத்தனை பேக் நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கேன். ஆமா நாங்க எல்லாம் பாம்பேல வந்து ஹேர் கிளிப் தான் சொல்லுவோம். மாத்திட்டாங்களோ எப்படி சென்னை மெட்ராஸ் அப்ப மும்பைல எப்படி சொல்வாங்க தெரியும் உங்களுக்கு. ஆமா மேம். ஹேர் கிளட்ச் இது வந்து டூத் பேஸ்ட் இல்ல இப்ப நம்ம Dressல ஏதாவது நம்ம லஞ்சுக்கு போனீங்கன்னா ஏதாவது ஸ்பில் ஆயிடுச்சுன்னா இது வந்து நம்ம ரப் பண்ணா அந்த ஸ்டீன் அப்பவே போயிடும். இரேசர் மாதிரியா? இரேசர் மாதிரி. நாங்கலாம் சாக் பீஸ் மட்டும் தான் மேம் யூஸ் பண்ணிருந்தோம். பட் இது வந்து நல்லா இருக்கு. சூப்பர் மேம். ஓகே. அப்புறம் நான் மின்ட் லஞ்ச் சாப்பிட்டு ஏதாவது கார்லிக் எல்லாம் நிறைய சாப்பிட்டீங்க அதுக்கப்புறம் பபிள் கம் போட்டுக்கலாம். பபிள் கம் மாதிரி போடலாம். அவ்வளவுதான். அப்புறம் கொஞ்சம் சேஞ்ச் ஏதாவது திடீர்னு ஏதாவது யாருக்காவது தானம் பண்ணணும் அப்படின்னா அவ்வளவுதான். ஹெட்போன்ஸ் இப்பதான் மேம். பாட்டு ஐபேட் கூட வைப்பேன். ஆனா இப்ப அந்த ஐபேட் கிடையாது. அதான் மேம். பாட்டுனாலே நீங்க தான் மேம் நினைப்ப போறீங்க. இது வரைக்கும் என்னன்னா எவ்வளவோ ஆர்டிஸ்ட் வந்து நான் இன்டர்வியூ பண்ணிருக்கேன். யூடியூப்ல அவங்க பேரை போட்டோடனே அவங்க நடிச்ச வீடியோ சாங்ஸ் வரும் எல்லாம் வரும். உங்களுக்கு போடுறேன் நதியா ஹிட்ஸ் அப்படின்னு வருது. அது என்னது ஹிட்ஸ்? உங்க ஒரு 2 ஹவர்ஸ்க்கு நீங்க உங்க மூவி பாட்டு மட்டும் ஒரு கொலாஜா ஃபுல்லா இருக்கு. அப்படிங்களா? அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி மேம். ஏன் நான் இவ்வளவு சொல்றேன் அப்படின்னா நீங்க ஒரு பாட்டு பாடணும் மேம். அதுக்குதான் மேம். அது கேக்குறது நான் பாடுறது சொல்லுங்க. சோ அது கேக்குறது தான். நீங்க ஏதாவது ஆன் பண்ணி போடுங்க, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கேட்கலாம் மேம். இல்ல ஜெனரலா உங்களுக்கு சிங்கிங் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்களா? அப்படி ஒன்றும் கிடையாது. ஏன்னா மைக் மோகனுக்கு போட்டியெல்லாம் நிறைய தடவை பாடிருக்கீங்களா? அதெல்லாம் லிப் சிங்க் தானே. சூப்பர் மேம். அவ்வளவுதான். கொஞ்சம் கம்மியா திங்ஸ் தான் நீங்க கேரி பண்றீங்கன்னு நினைக்கிறேன். பட் இன்னொரு வீடியோவும் இருக்கு. பியூட்டி சீக்ரெட் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்குது. வாட் இஸ் த சீக்ரெட் மேம்? உங்களை மேம்னு கூப்பிடுறதா அக்கானு கூப்பிடுறதா தெரியாது கன்ஃபியூஷன்டா வேற இருக்கு. நதியாவே கூப்பிடலாம். சீக்ரெட் ஒண்ணுமே கிடையாது. நம்ம எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நான் வந்து ஒரு ஃபுடி. நான் நல்லா சாப்பிடுவேன். நீங்க ஃபுடி? நான் நல்ல ஃபுடி.
பட் அது மாதிரி நான் கஷ்டப்படுறேன். அதுக்கப்புறம் ஜிம் போவேன், வாக் போவேன், யோகா பண்ணுவேன். சோ இதெல்லாம் எனக்கு பிடிக்கும். சோ அதனால நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டோட நான் அது பண்ணுவேன். சூப்பர் மேம். இப்ப இந்த பூவே பூச்சரவா படத்துல வந்து ஒரு வேற லெவல் ஒரு சுட்டி பொண்ணா அது இது வந்து காட்சி அளிச்சிருப்பீங்க. சோ அதெல்லாம் டேரக்டர் சொன்னாங்களா இந்த மாதிரி தான் எனக்கு வேணும் அப்படின்னாங்களா, இல்லம்மா நீங்க நடிங்க நான் வந்து அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டாங்களா மேம்? அந்த டைம்ல நடந்த இல்ல கண்டிப்பா இல்ல. நான் வந்து ஐ திங்க் ஐ எம் a director's artist. ஃபாசில் சார் அப்பவே எல்லாமே காமிச்சு கொடுப்பாங்க, நடிச்சு காமிக்குவாங்க. இப்படிதான் இந்த சீன் இப்படிதான் பண்ணணும், அப்படிதான் பண்ணணும். பவர் ஆஃப் when he demonstrates அது நான் பார்த்து நான் பண்ணும்போது அதுல வந்து என்னோட ஸ்டைல் வந்துரும். பட் பேசிக்கலி he actually told me எப்படி அந்த அப்ப நான் சொன்ன மாதிரி everybody has their own style. அவர் நடந்து காமிச்சு நான் நடக்கும்போது அது கொஞ்சம் வித்தியாசம். சோ அந்த மாதிரி சேஞ்சஸ் மட்டும் தான். பட் அது இல்லாம he was holding my finger. மேம் சூப்பர். இவ்வளோ திங்ஸ் ரொம்ப கம்மியா நீங்க வந்து கேரி பண்றதுனால இன்னும் கொஞ்சம் அழகுக்கு எக்ஸ்ட்ரா அழகு ஏத்துற மாதிரி ஸ்பின்ஸ் வழங்கும் ஒரு பியூட்டி கிட் மேம் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஹேம்பர். Thank you. தேங்க்யூ மேம். Thank you very much.